வணக்கம். புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய மகாலயபட்ச அமாவாசை அன்னைக்கு என்னவெல்லாம் வழிபாடு பண்ணணும், மகாலயபட்சம்னா என்ன, அதோட சிறப்புகள் என்ன, 15 நாளும் நாம எப்படி எளிமையா வீட்டிலேயே வழிபாடு பண்ணணும், இந்த நாள்ல ஆண்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது, பெண்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது, அமாவாசை விரதம் இருக்க முடியாதவங்க என்ன செய்யணும், மகாலயபட்ச அமாவாசை நாள்ல விரதம் இருந்து நம் முன்னோர்களை வழிபட்டா நம்ம வாழ்க்கை எவ்வளவு சிறப்பா இருக்கும், என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், எல்லாத்தையும் தெளிவா பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த வருஷம் மகாலயபட்சம் எப்ப வருதுன்னு பார்க்கலாம். 2025 செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை மகாலயபட்சம் ஆரம்பிக்குது. மகாலய அமாவாசை 2025 செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1:42 தொடங்கி 22ஆம் தேதி அதிகாலை 2:49 முடியுது. 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமா அமாவாசை திதி இருக்குது. இந்த நாளை நம்ம முன்னோர் தர்ப்பணத்துக்கு பயன்படுத்திக்கலாம். ஒரு மனிதன் நம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு வருஷந்தோறும் ஒரு குறிப்பிட்ட நாள்ல தர்ப்பணம் கொடுத்து முறையா வழிபாட்ட செய்யணும்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. இந்த மாதிரி செஞ்சா பித்திருக்களோட ஆசி கிடைக்கும். செய்ய தவறினா பித்திருக்களோட சாபம் வந்தடையும். முதலாவதா இறந்த பெற்றோர் மற்றும் முன்னோர்களுக்காக செய்யப்படும் திதிகள். ஒருவருடைய தலையாய கடமை எந்த லாபத்தையும் எதிர்பார்த்து செய்யப்படுறது கிடையாது. மகாலயபட்சம் செய்யாதவங்களுக்கு மங்களம் உண்டாகாதுங்கிறது பழமொழி. நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னா நமது முன்னோர்களின் ஆசி அவசியம். அதுக்காக ஒவ்வொரு அமாவாசைக்கும் நம் முன்னோர்களை நினைச்சு சைவ உணவு சமைச்சு அவங்களுக்கு முதல்ல படைச்சிட்டு அத காகத்துக்கு வைக்கிறோம். அந்த உணவானது நேரடியா முன்னோர்களை சென்று அடையும்ங்கிறது நம்பிக்கை. ஒரு மாதத்தோட சரி பாதியதான் பட்சம்னு சொல்றோம். அமாவாசையை நோக்கி செல்லும் நாட்களை கிருஷ்ணபட்சம்னு, பௌர்ணமியை நோக்கி நகரும் நாட்களை சுக்லபட்சம்னு நமது முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க. அதே போல மகாலயபட்சம்ங்கிறது 15 நாட்கள் கொண்ட ஒரு காலம். மகாவிஷ்ணுவிற்கு உகந்த மாதமான புரட்டாசி அமாவாசை மகாலயபட்ச அமாவாசைன்னு சொல்றோம். முன்னோர்களோட ஆன்மாக்கள் பூ உலகத்துக்கு வந்து நம்மளோட தங்கும் நாட்களைத்தான் மகாலயபட்சம்னு சொல்றோம். இந்த மகாலயபட்சத்துல யமதர்மனோட அனுமதியோட நமது முன்னோர்கள் அனைவரும் பூமிக்கு வர்றாங்கன்னு, அவங்க சூரியனின் ஒளி கதிர்கள் வழியா வர்றாங்கன்னு கருட புராணத்துல சொல்லியிருக்காங்க. மகாலயபட்ச அமாவாசைக்கு முந்திய 14 திதிகளுமே தினசரி தர்ப்பணத்துக்கு உரிய முக்கியமான மகாலயபட்ச தர்ப்பண திதிகள். ஆனா இந்த 14 நாளுமே சுலபமா 5 நிமிஷத்துல எள்ளும் தண்ணீரும் இறைச்சிடலாம். காலையில எழுந்ததும் குளிச்சிட்டு வாசல்ல கோலம் போடாம சூரியன் உதயமானதும் கீழே ஒரு பாத்திரத்தை வச்சுக்கங்க. வலது உள்ளங்கையில கொஞ்சம் எள்ள வச்சு நம் முன்னோர்கள் எல்லாத்தையும் மனசார வேண்டிக்கிட்டு சூரியனை வேண்டி கிழக்கு பக்கமா நின்னு வலது ஆட்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் நடுவுல தண்ணி ஊத்தி அந்த பாத்திரத்துல விழுகிற மாதிரி செய்யணும். இது மாதிரி 3 தடவை செய்யணும். அவ்வளவுதான். அப்புறம் நித்திய பூஜைகளை செய்யலாம். இந்த 15 நாட்களும் நம்முடைய முன்னோர்கள் கூட்டமா பூமிக்கு வந்து நாம அளிக்கக்கூடிய தர்ப்பணம், பிண்டம், சிராத்தம், திதி, தானம் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு நமக்கு ஆசி வழங்கும் காலம். மகா புண்ணிய காலமான மகாலயபட்சம் 15 நாட்களும் நாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தந்து, அதாவது எள்ளும் தண்ணீரும் சேர்த்து இறைச்சி வழிபடணும். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல இது எல்லாம் சாத்தியம் இல்ல. அதனால மகாலய அமாவாசை அன்னைக்கு தவறாம தர்ப்பணம் தரணும். அப்படி செய்தா ஆண்டு முழுவதும் அமாவாசை நாள்ல வழிபட்ட பலன் கிடைக்குங்கிறது நம்பிக்கை. மாதந்தோறும் வர்ற அமாவாசை அன்னைக்கு காலமான மூதாதையர்களுக்கு திதி கொடுத்தா யார நினைச்சு திதி கொடுக்கறோமோ அவங்க மட்டும் வந்து திதியை பெற்றுக்கொள்வாங்க. ஆனா மகாலய அமாவாசை அன்னைக்கு திதி கொடுத்தா நம் மூதாதையர்கள் அனைவரும் ஒன்னா வந்து திதியை பெற்றுக்கொண்டு வாழ்த்துவதா நம்பிக்கை. இதனால அன்றைய தினம் பித்திருக்களுக்கு திதி கொடுப்பது சிறப்பா போற்றப்படுது. பித்திருக்கள் இறந்த திதி தெரியாதவங்க மறந்தவங்க கூட அன்னைக்கு தர்ப்பணம் செய்யணும். பூலோகத்துக்கு வரும் பித்திருக்கள் தங்கள் வாரிசுகள் தங்களுக்கு பூஜை செய்ய மாட்டாங்களா, எள்ளும் தண்ணீரும் இறைக்க மாட்டாங்களான்னு ஏங்குவாங்க. ஏன்னா இந்த மகாலயபட்ச 15 நாளுமே முன்னோர்கள் நம்ம வீட்டு வாசல்ல நம்ம செய்யறத
அவங்க கண்ணால பாத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. எள்ளும் தண்ணீரும் தான் பித்திருக்களுக்கு ஆகாரம். அதனாலதான் பித்திரு பூஜைய வேத விற்பனர்களின் உதவியோட சாஸ்திர சம்பிரதாயப்படி செய்து பிண்டம் வச்சு எள்ளும் தண்ணிய அழிக்கணும்னு சொல்லி இருக்காங்க. அதுவும் அரச மரத்தடியில அமர்ந்து பிதிரு பூஜை செய்தா அந்த பூஜையில அளிக்கப்பட்ட பொருட்கள் உடனே பித்திருக்களை அடைவதா சாஸ்திரங்கள் சொல்லுது. மாதந்தோறும் அமாவாசை வந்தாலும் தைய அமாவாசை ஆடி அமாவாசைய விட புரட்டாசியில வர்ற மகாலய அமாவாசைய ரொம்ப விசேஷமா சொல்லி இருக்காங்க. இந்த நாள்ல தந்தை, தாத்தா, கொள்ளு தாத்தா, பங்காளிகள், தாயார், பாட்டி, கொள்ளு பாட்டி, தாய்வழி தாத்தா பாட்டி, தெரிஞ்சவங்க, நண்பர்கள், நம்ம வீட்டுல வளர்த்த நாய், பூனை, மாடு எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சு வளர்த்துப்போம்ல, எல்லாத்துக்கும் எள்ளும் தண்ணி இறைச்சு தர்ப்பணம் கொடுக்கலாம். இத காருண்ய தர்ப்பணம்னு சொல்லுவாங்க. சிலருக்கு கர்ப்ப காலத்திலேயே கரு களைஞ்சிருக்கலாம், சிறு குழந்தையா இருக்கும் போதே இறந்திருக்கலாம், சிலர் விபத்து போன்ற அகால மரணம் அடைஞ்சிருக்கலாம். அந்த ஆத்மாக்கள் அனைத்தையும் திருப்தி அடைய செய்யறதுக்கான சிறந்த நாள் தான் மகாலயபட்சம். இந்த 15 நாட்களுமே தினமும் குளிச்சு சுத்தமா இருக்கணும், தாம்பத்தியம் வச்சுக்க கூடாது, சைவ உணவை மட்டும் சாப்பிடணும், உணவுல பூண்டு வெங்காயம் சேர்க்கறத தவிர்க்கணும். இந்த காலத்துல நம் முன்னோர்கள் நம்மோட இருப்பதால கேளிக்கை நிகழ்வுகளை தவிர்க்கணும். நம் முன்னோரை வழிபட்ட பின்னாடிதான் தினசரி பூஜைகளை செய்யணும். அவங்க தங்களோட குடும்ப வழக்கப்படி வீட்லயோ நதிக்கரையிலேயோ கடலோரங்களுக்கோ போய் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டை செய்யலாம். முடியாதவங்க குறைஞ்சபட்சம் எள்ளுந்த நீர் விட்டு வேண்டிக்கிறது அவசியம். இந்த நாள்ல நம் முன்னோரை எப்படி வழிபடணும்னு பாக்கலாம். அமாவாசை விரதம் இருக்கிறவங்க காலையில எழுந்ததுல இருந்து எதுவுமே சாப்பிடக்கூடாது. முதல் வேளையா குளிச்சுட்டு சூரியன் உதயமான பின்னாடி எள்ளுந்தண்ணி இறைக்கணும். முடிஞ்சவங்க ஆத்துலயோ கடல்லையோ கோவில்கள்ல இருக்க படித்துறையோட இருக்க குளங்கள்லயோ கொடுக்கலாம். தர்ப்பணம் கொடுத்ததோட விடக்கூடாது. வீட்டுக்கு வந்து முன்னோர்களுக்கு பிடித்தமான சைவ உணவுகளை எச்சிப்படாம சமைச்சு அப்பளம், வடை, பாயாசம் செஞ்சு தலைவாழை இலை போட்டு படையல் போடணும். முதல் நாளே வீட்டை சுத்தப்படுத்தி சாமி கும்பிட இடத்தை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அந்த இடத்துல முன்னோர்களோட போட்டோ தெக்கு பார்த்து வச்சு அகல் விளக்குல தீபம் ஏத்தணும். துளசி மாலை போட்டு சாம்பிராணி போடணும். சாமி கும்பிடும் போது குடும்பத்துல இருக்க எல்லாருமே குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒண்ணு சேர்ந்து நம்ம முன்னோர்களை வழிபடுறது நல்ல பலன் தரும். இலை போடும்போது ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரமா பார்த்து நல்ல நேரத்துல இலை போட்டு படையல் போட்டு நம் முன்னோரை மனதார வழிபடணும். அப்புறம் காகத்துக்கு சாப்பாடு வச்சு காகம் சாப்பிட்ட பின்னாடி படையல் போட்ட சாப்பாட்டை நம்ம வீட்லயே வயசானவங்க இருப்பாங்கல்ல அவங்கள சாப்பிட சொல்லணும். அப்படி யாரும் இல்லையா விரதம் இருக்கவங்க சாப்பிடலாம். அமாவாசை விரதத்துக்கு சமைக்கிற பெண்ணு வெறும் வயிற்றோட சமைக்க கூடாது, நல்லா சாப்பிட்டுட்டு சமைக்கணும். ஏன்னா சுமங்கலி பெண்கள் முன்னோர்களுக்கு படையல் போட சமைக்கும் போது பட்டினியா இருக்க கூடாது. மாலை நேரத்துல விநாயகர் கோயிலுக்கு போய் நல்லெண்ணெய் தீபம் 6 மணிக்கு மேல ஏத்தணும். அப்பதான் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையும். ஏன்னா நாம ஏத்துறது மோட்ச தீபம். இப்ப யார் அமாவாசை விரதம் இருக்கணும், ஆண்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது, பெண்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு பாக்கலாமா? ஒருத்தருக்கு அப்பா இல்லைன்னா மகன் தர்ப்பணம் கொடுக்கணும். அப்பா அம்மா 2 பேருமே இல்லைனாலும் மகன் தர்ப்பணம் கொடுக்கணும். இப்ப அப்பா இருக்காரு, அம்மா இல்லைன்னா அப்பா தான் தர்ப்பணம் கொடுக்கணும், மகன் அம்மாவுக்கு தர்ப்பணம் கொடுக்க கூடாது. ஏன்னா நம்ம செய்யறது பிதிர் தர்ப்பணம் தான். பிதிர்னா அப்பா. அப்பா உயிரோட இருக்கும் போது மகன் தர்ப்பணம் கொடுக்க கூடாது. இப்ப ஒரு அப்பாவுக்கு குழந்தை இறந்து போச்சுன்னா அந்த குழந்தைக்கு அப்பா தர்ப்பணம் கொடுக்கணும். ஒரு வீட்ல ஒரு 4 பேர் அண்ணன் தம்பி இருப்பாங்க. அந்த 4 பேருமே தர்ப்பணம் கொடுக்கணுமான்னா கட்டாயமா அந்த 4 பேரும் தர்ப்பணம் கொடுக்கணும். தர்ப்பணம் கொடுக்கறவங்க 3 வேளையும் சாப்பிடலாமா? விரதம் இருக்கணுமான்னா தர்ப்பணம் கொடுக்கற வரைக்குமாவது விரதமா இருக்கணும். விரதம் இருக்கிறவங்க இரவு சாப்பிடும் போது ஒரு கைப்பிடி அளவாவது சாப்பாடு சாப்பிடணும், அதை மறந்துடாதீங்க. அடுத்து பெண்கள் என்ன செய்யணும்னு பாக்கலாமா?
பெண்கள் காலையில எழுந்து குளிச்சிட்டு கணவர் தர்ப்பணம் கொடுக்கும் போது அவருக்கு உதவி செய்யலாம். அவங்க சாப்பிட்டுட்டு விரதத்துக்கு சமைக்கலாம். ஒரு அம்மா அப்பாவுக்கு ஆண் வாரிசு இல்லாம பெண் பிள்ளைகள் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க எங்க அப்பா அம்மாவுக்கு நாங்க அமாவாசை விரதம் இருந்து படையல் போடலாமன்னா போடக்கூடாது. கணவன் உயிரோட இருக்கும்போது சுமங்கலி பெண்கள் அமாவாசை விரதம் இருக்கக்கூடாது. பெண்கள் கல்யாணம் ஆனவங்களோ ஆகாதவங்களோ அமாவாசை விரதம் இருக்கிறது தர்ப்பணம் கொடுக்கறது செய்யாதீங்க. எச்சிப்படாம சமைச்சு படையல் போட்டு அவங்கள நினைச்சு சாமி கும்பிடலாம். அவங்க இறந்தப்ப காரியம் செய்யும் போது அவங்க மறுபிறவி எடுக்கிற வரைக்கும் தேவையானதை செஞ்சிருவாங்க. கோயிலுக்கு போய் அவங்க பேர்ல அர்ச்சனை பண்ணலாம். கோயில் வாசல்ல இருக்க ஏழை எளியவங்களுக்கு தயிர் சாதம் தண்ணீர் பாட்டில் வாங்கி கொடுக்கலாம். அதுவே போதுமானது. அமாவாசை விரதம் இருக்க முடியாதவங்க என்ன செய்யலாம்னு பாக்கலாம். வயதானவங்க நோயாளிகள் இந்த விரதத்தை கடைபிடிக்க முடியாதவங்க அன்னதானம் வஸ்திர தானம் செய்யலாம். வீட்டுல எச்சிப்படாம சமைச்சு படையல் போட்டு சாமி கும்பிடலாம். காகத்துக்கு சாப்பாடு வைக்கலாம். அதுவே போதுமானது. இந்த 15 நாளுமே நாம தினமும் சாமிக்கு விளக்கேத்தினாலும் நம் முன்னோருக்காக ஒரு புதிய அகல் விளக்கு வாங்கி அதுல நல்லெண்ணெய் விட்டு பஞ்சு திரி போட்டு விளக்கேத்தணும். முடியாதவங்க இந்த ஒரு நாளாவது கட்டாயம் செய்யணும். அது எந்த நாள்னா மகாலய பட்சத்துல வர்ற பரணி நட்சத்திரம் தான். பரணி நட்சத்திரத்தன்னைக்கு காலையில குளிச்சுட்டு எள்ளுந்தண்ணீரும் இறைச்சிட்டு எப்பவும் போல சாமிக்கு பூஜை செய்யலாம். மதியம் சமைச்சு முன்னோருக்கு படையல் போட்டு சாமி கும்பிட்டுட்டு நம்ம சாப்பிடலாம். மாலையில நல்லெண்ணெய் தீபம் யமதர்மனுக்காக ஏத்தணும். நம் முன்னோர்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. அவங்க மறுபிறவி எடுத்தா கூட நல்ல இடத்துல எடுக்கணும்னு யமதர்மனை வேண்டிக்கணும். இல்லைனா பிறவா நிலைய அடையணும்னு வேண்டிக்கணும். ஏன்னா பரணி நட்சத்திரம் யமனுக்கு உரிய நட்சத்திரம். இந்த மகாலயபட்ச பரணியில மட்டும்தான் யமனுக்காக ஏத்துற விளக்க அவர் ஏத்துக்குவாரு. பரணி நட்சத்திரம் 2025 செப்டம்பர் 11ஆம் தேதி மாலை 6:10 தொடங்கி 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4:30 மணிக்கு முடியுது. இந்த முக்கியமான நாளை யாரும் தவற விட்டுறாதீங்க. அடுத்து அமாவாசை அன்னைக்கு நாம தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னங்கறத பாக்கலாம். அமாவாசை அன்னைக்கு வீடு பூஜை அறை சமையலறை இதெல்லாம் சுத்தம் செய்யாதீங்க. 15 நாளும் திதி கொடுக்கறவங்க காலையில வாசல்ல கோலம் போடாதீங்க. அசைவம் சாப்பிடக்கூடாது. திதி சிராத்த தர்ப்பண காலங்கள்ல பூண்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்க்காதீங்க. நகம் வெட்டுறது முக சவரம் செய்யறது கூடாது. அதனால ஒரு சின்ன காயம் ஏற்பட்டா கூட அதோட வீரியம் அதிகமா இருக்கும். அமாவாசை அன்னைக்கு பதட்டம் கோபம் வந்தா முடிஞ்ச அளவுக்கு மௌனத்தை கடைபிடிக்கிறது நல்லது. அடுத்து அமாவாசை அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய சிறப்பான விஷயங்கள் என்னன்னு பாக்கலாம். அமாவாசை அன்னைக்கு பசுவுக்கு அகத்திக்கீரை வாழைப்பழம் கோதுமை தவிடு ஊற வச்ச பச்சரிசியில வெல்லம் கலந்து கொடுத்தா தோஷம் பாவங்கள் எல்லாமே விலகி போயிரும். தெருவுல அலையிற நாய்களுக்கு பிஸ்கட் வாங்கி போடலாம். அமாவாசை அன்னைக்கு இறந்த பெற்றோர்களை நினைச்சு எள்ளும் தண்ணீரும் கால்படாத இடத்துல இறைச்சா முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையும். நம்மளோட துன்பங்கள் எல்லாமே விலகி போயிரும். அமாவாசை நாள்ல காகத்துக்கு சாப்பாடு வச்சு நாம சாப்பிடும் போது பித்திருக்களின் மனம் சாந்தி அடைவதால சந்ததிகளோட வாழ்வு சிறப்பா இருக்கும். அமாவாசை தினத்துல குலதெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு நல்ல பலன் தரும். முடிஞ்சா ஏழை எளியவங்களுக்கு உணவு உடை தானமா கொடுக்கலாம். பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்யற புரோகிதருக்கு பச்சரிசி பயத்தம்பருப்பு வெல்லம் வாழைக்காய் வெற்றிலை பாக்கு தட்சணை கொடுக்கணும். முடிஞ்சவங்க அவங்களுக்கு வஸ்திரம் வாங்கி தந்து அவங்கள நமஸ்காரம் பண்ணலாம். அவங்கள திருப்திப்படுத்தினா நம் பித்திருக்கள் மகிழ்ச்சி அடைவாங்கன்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. மகாலய அமாவாசை அன்னைக்கு தானம் செய்தா அது பல மடங்கா பெருகும்னு சொல்லியிருக்காங்க. தானத்துல சிறந்தது அன்னதானம். மகாலய அமாவாசை அன்னைக்கு அன்னதானம் செய்தா என்ன சிறப்புன்னு எடுத்து சொல்றதுக்கு ஒரு மகாபாரத கதை இருக்கு. அது என்னன்னா கர்ணன் மகாபாரத போர்ல இறந்த பிறகு யமதர்மராஜன் அவரை மிகுந்த மரியாதையோட யமலோகத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க.
அவர் செய்த தான தர்மங்களுக்காக சொர்க்கத்துக்கு அனுப்புறாங்க. கர்ணனும் மகிழ்ச்சியோட சொர்க்கத்துக்கு போனாரு. அங்க போய் கொஞ்ச காலத்துல கர்ணனுக்கு பசி எடுக்குது. சொர்க்கத்துல இருக்கிறவங்க கிட்ட சாப்பாடு எங்க கிடைக்கும்னு கேக்குறாரு. அத கேட்ட எல்லாரும் திகைப்படைறாங்க. சொர்க்கத்துல இருக்கிறவங்களுக்கு பசி எடுக்காது, உங்களுக்கு ஏன் பசி எடுக்குதுன்னு ஆச்சரியப்படுறாங்க. இந்த விஷயத்த தேவகுரு பிரகஸ்பதி கவனிச்சுக்கிட்டு இருந்தாரு. தன்னோட ஞான திருஷ்டியில அதற்கான விடையையும் கண்டுபிடிச்சு கர்ணன் கிட்ட வந்து உன்னுடைய ஆள்காட்டி விரலை சுவைக்குமாறு சொல்றாரு. கர்ணனும் ஆள்காட்டி விரலை சுவைக்கிறாரு. கர்ணனோட பசி தீர்ந்து போச்சு. ஆள்காட்டி விரலை சுவைச்சதும் எப்படி பசி அடங்குச்சுன்னு பிரகஸ்பதியிடம் கேட்டாரு. நீ பூமியில வாழும் காலத்துல பொன் பொருளை தான் தானமா கொடுத்த, அன்னதானம் மட்டும் நீ செய்யவே இல்ல. ஒரு முறை ஒரு அந்தனர் பசிக்கு சாப்பாடு கேட்டாரு. நீ அன்னதானம் செய்யற இடத்த உன் ஆள்காட்டி விரலால காண்பிச்ச, அதனாலதான் உன்னோட ஆள்காட்டி விரலை சுவைச்சதையும் பசி அடங்கிருச்சுன்னு சொன்னாரு. கர்ணனோட கண்ணுல கண்ணீர் வந்தது. கர்ணன் யமதர்மன் கிட்ட போய் நான் பூமிக்கு போய் ஒரு பட்சம், அதாவது 15 நாட்கள் மனித உடலோட அன்னதானம் செய்ய விரும்புறேன்னு சொன்னாரு. யமதர்மனும் சம்மதிச்சாரு. கர்ணன் பூலோகத்துல 15 நாள் தன்னோட பித்திருக்களுக்கு காரியம் செஞ்சு அன்னதானம் செய்யறாரு. கர்ணனின் செயலை பார்த்து மகிழ்ந்த யமதர்மன், உனக்கு ஒரு வரம் தர்றேன், என்ன வரம் கேளுன்னு சொன்னாரு. மனிதர்கள் முன்னோர்களுக்கு திதி உணவு கொடுக்க மறந்துடுறாங்க. இந்த பட்சத்துல திதி மற்றும் அன்னதானம் செஞ்சா சந்ததி இல்லாத முன்னோர்களுக்கு கூட அது சென்றடையணும்னு சொன்னாரு. கர்ம வினையால பூமிக்கும் சொர்க்கத்துக்கும் அலையும் பித்திருக்களுக்கு சென்றடையணும்னு வரம் கேட்டார். கர்ணனின் இந்த வரத்தை மகிழ்ச்சியோட ஏத்துக்கிட்டார் யமதர்மன். யார் இந்த பட்சத்துல உணவு அளிக்கிறாங்களோ அவங்க பெரும் பாகியசாலிகள்னு வரம் கொடுத்தார் யமதர்மன். நீங்க செய்யற தானம் ஒவ்வொன்னையும் நம் முன்னோர்கள் பாத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம சந்ததியினர் அற வழியில தான் வாழ்றாங்கன்னு மனம் மகிழ்ச்சி அடைவாங்க. அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு முழுமையா கிடைக்கும். காகத்துக்கு தினமும் காலையில சாதம் வைக்கும் போது நிஜமாவே பித்திருக்களின் ஆசி கிடைக்கும். முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதால செய்வினை கோளாறுகள் நம்ம வீட்டு பக்கமே எட்டி பார்க்காது. தீராத கடன் தொல்லைகள் தீரும், சுபகாரிய தடைகள் நீங்கும், தீராத நோய் தீரும். பித்திரு தோஷம் நீங்கிறதோட அவங்களோட ஆசீர்வாதம் முழுமையா கிடைக்கும். யமனும் சனியும் சகோதரர்கள். அதனால காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறதுனால 2 பேரும் ஒரே சமயத்துல திருப்தி அடைவாங்களாம். முன்னோர்களோட ஆசீர்வாதம் இருந்தாதான் குலதெய்வத்தோட அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும். குலதெய்வத்தோட அருள் இருந்தாதான் நம்மளோட இஷ்ட தெய்வங்களோட அருள் கிடைக்கும். அதனால மகாலயபட்சம்ங்கிற இந்த அரிய நாளை தவற விடாம பயன்படுத்தினா எல்லா செல்வ வளமும் நமக்கு மட்டுமல்ல நம்ம தலைமுறைக்கே சேரும். எல்லாரும் இந்த அரிய நாளை தவற விடாம பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு இந்த பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க, பதில் சொல்ல தயாரா இருக்கேன். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி.